ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கோம், டாக்டராக இருக்கோம், கிளினிக் வைக்கிறோம். அப்போ பார்க்குறப்ப வந்து ஒரு பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து எல்லா தரப்பு மக்களையும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கையெடுத்து கும்பிடுவாங்க. "யா சாமி, நீங்கள் நல்லா இருக்கணும், இந்தங்க" அப்படின்வாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தட்டு தாம்பூலம்லாம் வச்சு ஃபீஸ் வச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. "சாமி, நான் என்னமோ நினச்சேன், நீங்கள் ஒரு நாள் தான் நான் எந்திரிச்சு நடந்திருக்கேன்." நம்ம ஒரு பொசிஷனில் இருந்துட்டு இப்படிலாம் உட்கார வச்சுட்டு ஒரு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை, கேவலமான வார்த்தைகளை பற்றி பேசுகிறப்ப நம்மளால் அதை தாங்க முடியலம்மா. கொச்சை வார்த்தைகள்லாம் கேட்குறப்ப யாருக்கு தாங்க எனக்கு கோவம் வராது? நிச்சயமா உங்களுடைய கோவம் ஆதங்கம் தான். ஆனால் இன்னொரு பக்கத்தில் வேற ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது வந்துட்டு, இப்போ எத்தனையோ அம்பேத்கர், எத்தனையோ பெரிய அறிஞர்கள், பெரியார் இவங்கெல்லாம் வந்து ஜாதி ரீதியான விஷயங்கள் வந்து நம்மளை அந்த இன்டர்வியூ ஃபுல்லாக பாருங்கம்மா, ரொம்ப டீசெண்டாக சொல்லியிருக்கேன். நம்ம அதில் ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசவே இல்லை. அவங்க என்ன சேனல் பண்ணுற தப்பு, முதல்ல அந்த டாப்பிக்கே நான் மாட்டேன்னு சொன்னேம்மா. அந்த என்னை இன்டர்வியூ எடுத்த தம்பிட்ட, இல்லைண்ணா நீங்கள் பேசுங்க, நீங்கள் நல்லா தானே பேசுகிறீங்க, பேசுங்கன்னாங்க. அந்த மேட்டரும் தெரியாது, பேசுகிறப்ப டீசெண்டாக போட்டோம். அவங்க வியூஸ்க்காக தம்ப்லைனில் தப்பாக போட்டா அப்படி. அதுக்கு நான் பொறுப்பாக்கணும். எல்லாருக்கும் நல்லதாங்க நான் செய்கிறேன்.